ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட நான் 1.5 மூடி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தீயலுக்கு 1.5 மூடி தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 10-15 வரமிளகா, 2 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும். ஒரு 10-15 மிளகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். ரெடியாகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 10-15 சுண்டைக்காய் போட்டிருக்கேன். காஞ்ச சுண்டைக்காய். இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இதை லேசாக ஒரு பெரட்டி எடுத்தால் போதும். இதை எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். வறுத்து வச்ச சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். நான் அது கூட புளித்தண்ணி, ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி அது கூட சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து குழம்பு பதம் வந்தோன்னா நல்லா திக்கானோன்னு இறக்கிடலாம். இப்போ பூண்டு தீயல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.